நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காணமே. எங்க போச்சு அது? அந்த எலி எங்க போச்சு? அது இனி வராதோ? ச்சே, கணபதியை நம்பலாம், ஆனா அவர் வாகனத்தை நம்பவே கூடாது. இங்கேயும் காணமே. ராம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? இப்போ அந்த தாயத்தை தான் தேடிட்டு இருக்கியா? கிடைச்சதா? அது கிடைக்காதுன்னு நான் சொன்னேனே ஆண்டி. அப்புறம் என்னடா நீங்க தேடிட்டு இருக்க? அந்த எலிய. என்னது, எலியா? ஆமா, கணபதியோட வாகனம் எலி. கணபதி வாகனமா? இங்கயா? ஆமா ஆண்டி, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வரேன்னு அது என்கிட்ட நேத்து ப்ராமிஸ் பண்ணிருந்தது. ஓஹோ, இப்ப கணபதி மட்டும் இல்ல, அவரோட வாகனமும் உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருச்சா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு வரேன்னு சொல்லி இருந்தது, ஆனா இது வரைக்கும் வரல. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அந்த தாயத்தை மேட்ற அப்பா கிட்ட எப்படி சொல்ல போற? தொலைஞ்சு போன தாயத்தை நான் எப்படி அவர்கிட்ட திருப்பி கொடுப்பேன்? நீ இப்படி விளையாட்டுத்தனமா நடந்தா அவர்கிட்ட இருந்து உன்னை யாரா காப்பாத்துவாங்க? கடவுள், பிள்ளையாரு. இங்க பாரு, அப்பா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தத்து பித்துன்னு ஏதாவது பேசி உளறி கொட்டி வைக்காத. அப்புறம் ஒரு கோவம் வந்ததுன்னா உன் தோலை உரிச்சிடுவாரு. அப்பா, அப்பா எழுந்துட்டாரா? ஐயோ அப்பா, ஆண்டி, நான் இனி என்ன செய்வேன்? வந்தனா தொலைஞ்சிடா நீ. வராங்க. டேய் ராம், என்னாக போகுதுன்னே தெரியலையே. எங்கடா இருக்க? தொலைஞ்சிடா நீ. எங்க போய் ஒளிஞ்சிருக்க ராம்? வராங்க. டேய் ராம், கூப்பிடலடா. டேய் ராம். அப்பா, டேய் வாடா இங்க. ஏண்டா, உனக்கு காது கேட்கலையா இல்ல திமுறா? நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? அதெங்க அந்த தாயத்தெங்க? அது வந்துப்பா. கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு அது வேணும். கொடு. ஏய், இந்த போலி கண்ணீரை காட்டி என்ன முட்டாளாக்க பார்க்காத. உன் டிராமா ஒண்ணு என்கிட்ட நடக்காது. எனக்கு தேவை அந்த தாயத்தை. அது எனக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா இன்னைக்கு உன் தோலை நான் உரிச்சிருவேண்டா. அந்த தாயத்து போச்சுப்பா. அது இனி கிடைக்காது. உன்கிட்ட ஒழுங்கா கேட்டா நடக்காதுடா. எங்கடா அந்த தாயத்து? அது என்கிட்ட இல்லப்பா. என் பொறுமைய சோதிக்காத ராம். அந்த தாயத்தை கொடுக்க போறியா இல்லையா? அது போச்சுப்பா. அது இப்ப என்கிட்ட இல்ல. என்ன நீங்க என்ன செஞ்சாலும் அது கிடைக்காது. கிடைக்காதா?
கிடைக்காது. எலி எலி ஏய் ஏய் எங்க ஏய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்னியா எங்கிட்டி ஆட்டம் காட்டுறியா? இரு வர சுமாரா. ஐயோ ஏய் நக்கல் பண்ற. சத்தம் போடாத. ஏய் சத்தம் போடாத. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க இருக்கியா? எனக்கே ஆட்டம் காட்டுதா இது? சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிறியா நீ? இங்க லட்சுமி அம்மா வாங்க சார். வீடா இது? இப்படியே வச்சுக்கிறது வீட்டை? எங்க பார்த்தாலும் ஒரு எலிமயமா இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க? இப்படியே வச்சுக்கிறது? ஐயோ எலி! ஐயோ ஐயோ
சிரிக்கிற சிரிக்கிற நீ என்ன திமிரந்தா சிரிப்ப சிரிக்கிற சிரிக்கிறியா சிரிக்கிறடா வேண்டாம் சார், சிரிக்கிற அவனை விட்டுருங்க சார். அடிக்காதீங்க, பாவம் சார். அவன் சின்ன குழந்தை, அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. லட்சுமிமா வேண்டாம், இதுல நீங்க தலையிடாதீங்க. அப்படி சொல்லாதீங்க சார். உங்களுக்கு தெரியாது லட்சுமிமா, கண்ட கண்ட தாயத்தை கையில வச்சு சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் இவன் லூசு மாதிரி என்னென்னமா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தாயத்தா முக்கியம், இவன் தானே முக்கியம். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் தாங்குவேன் லட்சுமிமா. அதை புரிஞ்சுக்காம இப்ப அந்த தாயத்தை தொலைஞ்சு போச்சுன்னு சாதிக்கிறான். கிடைக்க வேண்டியது கிடைச்சா இவன் சரிப்பட்டு வருவான். சார் சார், அவன் ஒன்னும் தெரியாத பையன் சார். அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க சார். இதெல்லாம் உங்க தப்பு. இவனை ஒழுங்கா வளர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க இவனை சரியா கவனிச்சிருந்தா இவன் இப்படி ஆயிருக்கவே மாட்டான். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அந்த தாயத்தை நான் தொலைக்கல, கணபதி தான் அதை மறைச்சிட்டாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, பண்றதையும் பண்ணிட்டு குற்றத்தை ஆண்டவன் மேல போடுறான். சும்மா விடலாமா இவனை? சும்மா விடலாமா? வாடாங்க வாடாங்க, கிட்ட வராதீங்க. சொன்னா கேளுங்க சார். சார், வேண்டாம் சார், அடிக்காதீங்க சார். சொல்றேன். சொல்றேன் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன். சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். பொய் சொல்றேன். சார் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன். சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். பொய் சொல்றேன் சொல்லு பொய் சொல்றேன். சார் சார் வேண்டாம் சார், அவனை விட்டுருங்க சார். பாவம் அவன். வேண்டாம் சார். வாய மூடுங்க. நீங்க உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா அப்படி ஆயிருக்க மாட்டான். சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சொல்றேன் இல்லையா உனக்கு? ஐயோ வேண்டாம், சின்ன குழந்தை, அவன் தாங்க மாட்டான் சார். ஐயோ விட்டுருங்க அவனை. சிரிக்கிறேன் 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 டேய் சிரிக்கிறேன். சார் சார் வேண்டாம் சார். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற, அவனை விட்டுருங்க சார். அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க சும்மா இருங்க. சிரிக்கிறேன் 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 டேய் வலிக்கலையா உனக்கு? டேய் இன்னும் வெறும் பேசுறா லட்சுமிமா. சார் போதும் சார், விட்டுருங்க. டேய் சொரணே இல்லையடா உனக்கு? பாத்தீங்களா இவன் முகத்தை பாத்தீங்களா? இவ்வளவு வட்டி வாங்கினதுக்கு அப்புறமும் சிரிச்சிட்டு இருக்கான். சார் உருவிட மாட்டான், இவன் உருவிடவே மாட்டான், காலத்துக்கு உருவிட மாட்டான். துறடா. உனக்கு வலிச்சுதா கண்ணா? இல்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. நீ போய் சொல்ற. இந்த மாதிரி அடி வாங்கினா யாருக்கு தான் வலிக்காது? உனக்கு நல்லா வலிச்சிருக்கும். பாவம் என் புள்ள. இல்ல ஆண்டி, பிள்ளையாரோட அருளால எனக்கு ஒண்ணும் ஆகல. பிள்ளையாரப்பா, அப்பாவோட பனிஷ்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. சரியான நேரத்துல நீங்க மட்டும் இங்க வரலனா என் கதை அதோட முடிஞ்சிருக்கும். உண்மையிலேயே என்ன காப்பாத்துனது நீங்க தான். இந்த உதவிக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்? நன்றி சொல்ல வேண்டியது என்னிடம் இல்லை ராம். உண்மையில் உன்னை காப்பாற்றியது நான் இல்லை, என் வாகனம்தான். அந்த எலிதானே? ஆமாம், ஒருவேளை என் பொறுப்பை எடுத்துவிட்டால் எப்படியாவது அவன் அதை செய்து முடிப்பான். ஆமா,
அவருக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்லணும். உனது நன்றி எல்லாம் அவனுக்கு தேவைப்படாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவருக்கு என்ன என் மேல கோவமா? இப்பொழுது அவனுக்கு உன்மேல் கோபம் ஒன்றுமில்லை, ஆனால் கோபம் வர வாய்ப்பிருக்கிறது. ஏன்? எதுக்காக அவர் என் மேல கோவப்படணும்? எல்லா கேள்விகளுக்கும் நானே பதிலளிக்க முடியாது. சில சமயங்களில் நம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க காலத்தினால் மட்டும்தான் முடியும். பொறுமையாக இரு. உன் கேள்விக்கான பதில் அவனே கொடுப்பான். ஓ, போயிட்டாரா? பிள்ளையார் ஏன் அப்படி சொன்னாரு? எலி எதுக்காக என்கிட்ட கோச்சுக்கணும்? ம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பின்ன கோவப்படாம இப்படி பொய் கதையை சொன்னா கேக்குறவங்களுக்கு கோவம் வராதா? அதுக்கு நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. ஆமா, இவரோட அப்பா இவரை அடிக்க வந்தாராம். அப்போ கணபதியோட எலியும் வந்துதான், அது இவரை காப்பாத்திருச்சான். ஆமா ஆமாண்டி, சத்தியமா அப்படிதான் நடந்துச்சு. ஆமா, முன்னாடில உனக்கு துணையா இருந்தது பிள்ளையாரா, இப்போ உனக்கு துணையா அவரோட எலி. ஆமா பூஜா, நான் சொல்றதெல்லாம் நிஜம்னு உனக்கு நான் எப்படி நிரூபிக்கிறது? இனி நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பைத்தியம்னு நீதான் தினமும் நிரூபிக்கிறியே. சரி சரி விடு, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் வா. பைத்தியக்காரனோட நீ வர வேண்டாம். இப்ப நீ போ, நான் அப்புறமா வரேன். ச்சே, சரியான லூசு. இந்த பூஜாவை நான் எப்படி நம்ப வைக்கிறது? ச்சே, நடந்த உண்மையை சொன்னாலும் அவ பொய்யும் தானே நினைக்கிறா. கணபதி கதையை நம்பாதவங்க இந்த எலி கதையை எப்படி நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. அட நீயா? என்ன மரியாதை குறையுது? நான் கணபதியோட வாகனம், அத மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா உங்க கதைய யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு என்ன? என் கதையை எல்லாரும் நம்பணும் இல்லையா? நான் உன் ஃப்ரெண்ட்னு அவங்க கிட்ட நிரூபிச்சு காட்றேன், போதுமா? அது போதும். போதாது. உண்மையான நண்பன் தன் பேச்ச மாத்த கூடாது, எனக்கு கொடுத்த வாக்கையும் மறக்க கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? வாக்கா? ஆமா, என்ன நம்பினவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். ஆனா நம்பிக்கை துரோகம் செய்றவங்கள நான் ஒரு காலமும் நிம்மதியா வாழ அனுமதிக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? நம்பிக்கை துரோகமா? நானா? ராம், கும்பிடுறேன் பகவானே. இந்த ராம் என்ன ஏமாத்த பார்க்கறான். நான் யாரையும் ஏமாத்தல. இவர் ஏன் இப்படி பொய் சொல்றாரு? பொய் சொல்றது என் வாகனம் இல்ல ராம், கொடுத்த வாக்க மறந்தவன் என் பக்தனான நீதான். ஆமா, இவனுக்கு ஒரு குடம் பசும்பால் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தது நீதானே? அப்படி சொல்லுங்க. அது சரிதான். ஆனா நல்ல சுத்தமான பசும்பாலுக்கு நான் எங்க போவேன்? இங்க பாக்கெட் பால் தானே கிடைக்கும். டேய், பாக்கெட் பால் எனக்கு வேண்டாம். நான் மானஸ்தன். அந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். இவர் இப்படி அடம் பிடிச்சா நான் என்ன செய்வேன்? அத நீ இவனுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ பேச்ச மாத்துனா அவன் தன்னோட குணத்தை உனக்கு காட்டுவான். என் வாக்க நான் காப்பாத்திட்டேன். உன்னோட அப்பா கோவத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்தி இருக்கேன். இனி உன் வாக்க காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்னை ஏமாத்த பார்த்த நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்.
அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரே. இது என் பக்தனுக்கும் வாகனத்துக்கும் ஏற்பட்ட போட்டி. இந்த வழக்குல நான் யார் பக்கமும் பேச முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே சமாளிச்சிருங்க. ஐயோ, புள்ளையாரும் போயிட்டாரா? நான் இனி என்ன செய்வேன்? அந்த எலியை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? கடவுளே,